வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ். டிஎம்ஒய் கிரியேஷன்ஸ்ங்கிறது மலேசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அவங்க தான் இந்தியன் 2 பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியன் 2 2024 இதுவரை வந்த படங்கள்லேயே ஈவன் ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப் கோட் வந்து ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இன் மலேசியா மட்டும் இல்லை, ஆந்திரா தெலுங்கானாலையும் இந்தியன் 2 தான் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இதுவரையா 2024 இன்னி தேதிக்கு. ஸோ அந்த டிஎம்ஒய் என்ன ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்ஒய் இஸ் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட் அமரன் அண்ட் தக் லைஃப். ராஜ்கமலுடைய அமரன், தக் லைஃப் 2 படங்களையுமே டிஎம்ஒய் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, டீம் அமரன் இஸ் கோயிங் டு விசிட் மலேசியா ஃபார் ப்ரமோஷன். ஸோ அமரன் படக்குழு வந்து மலேசியாவில் வந்து ப்ரொமோஷனுக்காக போகிறாங்க. தீபாவளி அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகக்கூடிய அமரன் திரைப்படம், சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிச்சிருக்கக்கூடிய, ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்கக்கூடிய அந்த படத்திற்கான ப்ரொமோஷனுக்காக மலேசியா போகிறாங்க. அப்படி சிவகார்த்திகேயன் மலேசியா போகும்பொழுது உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் அவரோட சேர்ந்து போறாரு சப்போர்ட்டுக்காக. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, டிஎம்ஒய் இஸ் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட் அமரன் அண்ட் தக் லைஃப். அவர் ஐடல் உலகநாயகன் கமல்ஹாசன் இஸ் கோயிங் டு visit Malaysia for the promotion of Amaran, supporting சிவகார்த்திகேயன், டு சப்போர்ட் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உலக நாயகனும் மலேசியா போகிறாரு. அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வரணும் சார் அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே உள்ள ஆடியன்ஸ் வந்து, ஏன்னா கமல் சார் போனார்னா அங்கே பயங்கரமாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுவாங்க. அவர் விக்ரமுக்கு போனப்பையும் சரி, இந்தியன் 2க்கு போனப்பையும் சரி, இந்தியன் 2 இவ்வளோ தூரம் நெகட்டிவ் கமெண்ட்ஸு, நெகட்டிவ் ட்ரோலு இவ்வளோ தூரம் பண்ணால் கூட மலேசியாவில் இதுவரை வந்த தமிழ் படங்கள்ல நம்பர் 1 இருக்குன்னா அந்த மக்கள் எப்படி உலகநாயகன் மேல அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறது தான். ஸோ அவர் மலேசியா போறாருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த வாரம் ஆனந்த விகடனில் வந்து தக் லைஃப் தொடர்பான ஸ்பெஷல் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஏராளமான நடிகர்கள் நடிக்கிறாங்க. நாசர் நடிக்கிறாரு, அபிராமி நடிக்கிறாங்க, ஜோஜு ஜார்ஜ் நடிக்கிறாரு, ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க, கார்த்திக்கோட பையன் நடிக்கிறார், கௌதம் கார்த்திகா அவர் நடிக்கிறாரு. இது ஏராளமான பேர் நடிக்கிறாரு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசன், நம்ம சிலம்பரசன் சிம்பு, அவங்க 2 பேர் காம்பினேஷனில் உள்ள சண்டை காட்சியை அன்பறிவு மாஸ்டர்ஸ் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் எடுத்திருக்காரு. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கான். அதில் குறிப்பாக வந்து இந்த படம் முழுவதும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் சிம்புவுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கான். ரசிகர்கள் வந்து அதை ரொம்ப பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் இந்த அப்டேட்டை பார்த்துட்டு போட்டிருந்தாங்க அந்த விகடன் பதிவுக்கு கீழே, தேவர் மகனில் வரக்கூடிய நடிகர் திலகம் உலகநாயகன் அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்குமா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அது படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும் நிச்சயமாக. ஆனால் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் 2 பேரோட பாண்டிங்கில். அதுக்கப்புறம் த்ரிஷா வந்து ஒரு கிளப் சாங் ஆடியிருக்காங்க. பயங்கரமான குத்துப்பாட்டம். ஏஆர் ரஹ்மான் செம்மையாக போட்டிருக்காங்க அந்த பாட்டை. அதை பிரம்மாண்டமாக படப்பிடிப்பு ஆக்கியிருக்காங்க. இப்போ என்னென்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அக்டோபர் 1 வாரத்தில் அமெரிக்கா போகிறாரு. ஸோ அதுக்காக தான் இந்த ஷூட்டிங் வேகமாக நடக்குதுன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பிளான் பண்ணபடி அவருடைய காட்சிகள் எடுக்கப்பட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த மந்த் எண்டோட அவரோட ஷூட்டிங் முடிஞ்சிடும். அவர் ஃபர்ஸ்ட் வீக் அமெரிக்கா பறக்கிறாரு. இப்போ வந்து என்னென்னா, இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா கோவா போகிறாங்க. கோவாவில் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி சென்னை. ஸோ அதோட வந்து ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும். இந்த படம் வந்து அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை தான் ஆனந்த விகடன்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த கோவா அந்த ஷெட்யூலில் வந்து உலகநாயகன் இருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடியே அவருடைய போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிருது. அவர் தலைமுடியெல்லாம் வெட்டிட்டு வேறு ஸ்டைலில் நார்மலாக தாடியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் ஷேவோட போவார்னு எதிர்பார்க்குறேன் அவருடைய அந்த ஏஐ படிக்கிறதுக்கு. இதை பொறுத்தவரை மற்ற நடிகர்களை வச்சு எடுப்பாங்க. சிம்பு, த்ரிஷா, மற்ற காம்பினேஷனில் அந்த படப்பிடிப்பு நடக்கும். அடுத்த ஆண்டு பொங்கல் தான் இவங்களும் சொல்கிறாங்க. மலையாளம் ஆக்டர் ஆசிஃப் அலி வந்து ஒரு உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூ படிச்சிருந்தேன். அதாவது நெப்போலியன் கமல் சாரை பார்க்க வருவாராம். அவருக்கு கமல் சாருக்கு நம்மளை தெரியுமா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆர்வம். கமல் சார் அவரை கண்டுக்கவே மாட்டாராம். ஸோ அப்புறம் இவருக்கு வருத்தமாக, என்னையா நம்ம படம்லாம் நடிக்கிறோம், கமல் சார் மாதிரியான ஒரு ஜாம்பவான் நம்மளை கண்டுக்கலன்னு வருத்தப்பட்டு போயிடுவாராம். சீவனபேரி பாண்டி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவர் வந்திருக்காரு
நெப்போலியன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எந்திரிச்சு நின்று பிரமாதமாக நடிச்சிருந்தீங்க, நான் நடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி நடிச்சிருக்க முடியாது, என்னெல்லாம் நீங்கள் தூக்கி சாப்பிட்டீங்க, பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கை கொடுத்தாராம். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு நம்ம நல்ல படம் பண்ணோம்னா கமல் சார் நோட் பண்ணுவார் அப்படின்னு. ஆசிஃப் அலி மலையாளத்தில் ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு ஒரு ரசிகர் போட்டிருந்தாரு, ஐ ரீகால் ஆசிஃப் அலி மென்ஷனிங் இன் an interview how he felt nervous when meeting Kamal Haasan, wondering how to introduce himself and worrying that he had not done anything notable enough to impress him. அதாவது இப்போ நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியும்? ஏதாவது ஒரு நல்ல படம் நடிச்சிருந்தா, சார் நான் மஞ்சுமல் பாய்ஸில் நடிச்சிருந்தேன், நான் ஒரு பர்டிகுலர் படம் நடிச்சிருந்தேன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி எந்த படமுமே இல்லாமல் கமல் சார்கிட்ட போய் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் ரொம்ப நர்வஸாக இருந்தாராம், ரொம்ப அசிங்கமாக இருந்தது அவருக்கு. அவரை இம்ப்ரெஸ் பண்ணணுமே, நம்ம அவ்வளோ பெரிய லெஜெண்டை ஏதாவது ஒரு நல்ல படம் பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்ணணுமேங்கிறப்ப அவர் வந்து உயரேன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் அப்படின்னோடனே ஆசிஃப் ஐ நோ யூ அப்படின்ட்டாரான் கமல் சார். ஸோ இந்த முறை அவருக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த கிஷ்கிந்தா காண்டம் 2024 பெஸ்ட் மலையாள படங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய நல்ல பேரை ஏற்படுத்தும், அந்த படம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது, அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டயலாகாக இருக்கட்டும், காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த முறை அவர் வந்து தைரியமாக கமல் சார்கிட்ட போய், சார் நான் கிஷ்கிந்தா காண்டம் படத்தில் நினைச்ச ஹீரோன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ஒரு நடிகனுக்கு வந்து அங்கீகாரம் தானே, ஒரு பெரிய ஜாம்பவான்கள் அங்கீகாரம் பண்ணுறப்ப அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் பேட்டிகள் கொடுக்குறப்ப அவர் உலகநாயகன் ரசிகர் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு கோபிநாத்தோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், விஜய் டிவி கோபிநாத் அவருக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ. எதனால் வந்து நீங்கள் சொந்த படம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னார்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு 4 பேர் சேர்ந்து 2 லட்சம் ரூபா போட்டு ஒரு 10 லட்சம் போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம், அதாவது கொஞ்சம் அதிகமாக பொருட்செலவு பண்ணி எடுக்கிறதுனா அந்த மாதிரி எடுப்போம். இப்போ வந்து எனக்கு டைரக்ஷனில் நல்ல சம்பளம் வருது, ஸோ நான் நல்லா சம்பாதிக்கிறப்ப ஒரு சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பீப்புள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள கை தூக்கி விடுறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றப்ப என்கிட்ட சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து சம்பாதிச்சதெல்லாம் மற்றது எல்லாமே. இப்போ நான் கமல் சாரோட ஃபேனு அப்படின்னு எல்லா இடத்துலையும் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதை பெருமையாக சொன்னால் மட்டும் போதுமா? சினிமாவில் சம்பாதிச்சதை கமல் சார் சினிமாவில் தான் போடுறாரு, அவர் ரியல் எஸ்டேட்லேயோ வேற எங்கேயோ கொண்டே போடுறதில்ல. ஸோ நான் இதில் வர்ற வருமானத்தை இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே, அவங்க அதன் மூலமாக இன்னும் 10 பேர் அவங்க கூட்டு வருவாங்க, அவங்க பெருசானா இன்னும் 10 பேரை கூட்டு வருவாங்க, இது இண்டஸ்ட்ரிக்கு தானே நல்லது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப உண்மையான விஷயம். நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நெருக்கமானவர்கள், அதாவது நெருக்கமானவர்கள்னா என்ன, நல்ல திறமையாக இருக்கிறவங்க, திறமையாக சின்சியராக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அந்த விதத்தில் வந்து கமல் சார் பண்ணுறத அவருடைய சிஷ்யனான லோகேஷும் பண்ணுறாரு.